ஹலோ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டும் ஜிபிஜேபிஒய் அப்புறம் US 30 அப்புறம் டிஎக்ஸ்ஒய்லாம் டெக்னிக்கலாக நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி வீக்லி அனலைஸும் நம்ம வந்து மற்ற பேர்ஸுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியூஸஸ்லாம் நம்ம வந்து இந்த வீக் வந்து எப்படி எப்படி நியூஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ ஓகே. ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு என்ன நியூஸ் இருக்குன்னா, ஸோ எந்த நியூஸும் நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து ஹீரோவுக்கு நியூஸ் இருக்குது, 12:45 போல் இருக்குது. அதுமாதிரி 1 மணிக்கு நியூஸ் இருக்குது கைஸ், பிஎம்ஐ இருக்குது. ஸோ அதுமாதிரி ஜிபிபிஜேபிஒய் வந்து பிஎம்ஐ வந்து 2 மணிக்கு இருக்குது. ஸோ அந்த நியூஸ் பிஎம்ஐ நியூஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன நியூஸ் இருக்குன்னா, யூஎஸ்டிக்கு வந்து 7:15 போல் நியூஸ் இருக்குது, பிஎம்ஐ இருக்குது. ஸோ அதேமாரி வெட்னஸ்டே நம்ம பார்த்தோம்னா ஆடுக்கு வந்து ஏசி செஷனில் வந்து 7 மணிக்கே ஆடுக்கு வந்து நியூஸ் இருக்குது, சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ அதோட அவ்வளோதான். வெட்னஸ்டே வந்து எந்த நியூஸும் இல்லை, ஒரு நியூஸ் மட்டும்தான் இருக்குது, இம்பேக்ட் நியூஸு, அதுவும் ஆடுக்கு மட்டும்தான் இருக்குது காலையிலே. ஸோ வியாழக்கிழமை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 6 மணிக்கு வந்து யூஎஸ்டிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. நியூசிலாந்துக்கும் ஆடுக்கும் ஹீரோவுக்கும் பேங்க் ஹாலிடே கைஸ், அடுத்த வாரம் வியாழக்கிழமை போல். ஸோ அதேமாதிரி 7:30 மணிக்கும் ஒரு யூஎஸ்டிக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடே ஆல்சோ ஜேபிஒய்க்கு வந்து நியூஸஸ் இருக்குது. யூஎஸ்டிக்கு வந்து 7 PM சாரி 6 PM வந்து நியூஸ் இருக்குது. அதுமாதிரி 7:30 மணிக்கு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து நியூஸஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து நியூஸஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து வீக்லி அனலிஸ் வந்து நம்ம கோல்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ட் டேட்டா ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கோல்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஷார்ட்டாக. ஸோ கார்ட் டேட்டா ரிப்போர்ட்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு, ஓல்டு பொசிஷன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ லாங் இருக்குது, எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த கார்ட் டேட்டா வந்து நான் தனி வீடியோவாக நான் வந்து ஒரு டீட்டெயிலாக செப்பரேட்டாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேங்க. ஸோ நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த கார்ட் டேட்டா வந்து கோல்டுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே வந்து மெட்டல்ஸ், எனர்ஜிஸ்க்கு, அதேமாதிரி கரன்சிஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ ஓகே, கரன்சிஸ்க்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கோல்டு மட்டும் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்துட்டு நம்ம போயிடலாம் கைஸ். ஸோ ஓகே, வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா பிளாட்டினம் இருக்குது, ஸோ சில்வருக்கு இருக்குது, ஸோ கோல்டு பாருங்கள், மைக்ரோ கோல்டு, காப்பரு, ஸோ லித்தியம் ஹைட்ரோசைட் இருக்குது, ஸோ அலுமினி இருக்குது. ஸோ இதுமாரி நிறையா இது இருக்கும் கைஸ். ஸோ இதை பற்றி நான் வந்து கார்ட் டேட்டா பற்றி எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயில்டாக செப்பரேட்டாக வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து கோல்டு வந்து எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம பார்க்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டு டெக்னிக்கல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஓகே, கோல்டு வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஷார்ட் பொசிஷன் தான் அதிகமாக இருக்குது இந்த தடவை. ஸோ நான் ரீசெண்டாக டெக்னிக்கலாக பார்க்கும்போது கூட கோல்டு வந்து கொஞ்சம் கிராஷ் ஆகலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதேமாரி பொசிஷன்ஸ் இதில் வந்து பார்க்குறதுக்கும் கரெக்டாக அதேமாரி தான் இருக்குது. ஸோ லாங் பொசிஷன் வந்து கம்மியாக இருக்குது, 37,797 தான் இருக்குது. அதேமாதிரி ஷார்ட் பொசிஷன் பார்த்தோம்னா 71,700 இருக்குது கைஸ். இது வந்து நான் கமர்ஷியல். கமர்ஷியல்னால் ஸ்வாப் டீலர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஷார்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாங் பொசிஷன் வந்து 78,012 இருக்குது. ஸோ இதேமாரி ஷார்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 2,66,867 பொசிஷன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ ஓகே, ஓவரால் நம்ம பார்க்குறதுக்கு கார்ட் டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா கோல்டு வந்து பேரிஷாக தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து DXY வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஸோ ப்ரீவியஸாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, DXY வந்து ஒரு க்ளீனாக ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக லாஸ்ட் வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா
க்ளீன் புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு கைஸ். ஸோ டார்கெட்டும் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் டிஎக்ஸ்ஏ வந்து ஒரு புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ கோல்டில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டே கண்டியில் பார்த்தோம்னா ப்ரீவியஸாக வந்து கிளியராக ஹையர் ஹை வச்சு தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப் ட்ரெண்டாக தான் இருக்குது கைஸ் கோல்டு. ஸோ ரீசெண்டாக சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக அப்பா வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஓகே, கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த டே ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டே ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா க்ளீனாக அப்ட்ரேடுக்கான சைன் கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ அதே மாதிரி நம்ம லோ டைம் ஃப்ரேம்லேயும் போய் பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் பார்த்தோம்னா க்ளீனாக வந்து அப்ட்ரெண்ட் தான். ஸோ ஓகே, ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் நல்லா இருக்கும், பிக் கன்சல்டேஷன் நல்லா இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 106.371. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா க்ளீனாக அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக அப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎக்ஸ்பி வந்து க்ளீனாக அப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசண்டாக ட்ரெண்ட் வந்து க்ளீன் புல்லிஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து கோல்டு வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கோல்டு வந்து நான் வந்து நிறைய வீக்காக என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா ஒரு புல் பேக் கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ புல் பேக்கே அது கொடுக்குற மாதிரி தெரியல. க்ளீனாக அப்பாகி ஆல்மோஸ்ட் நியூ ஹால் டைம் ஹையே வச்சாச்சு கைஸ். ஸோ $2431 கோல்டு வந்து நியூ ஹால் டைம் வச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ். ஸோ இன்னும் வந்து கூட நிறையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் $3000 கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கான வந்து ஒரு கரெக்ஷன் டவுன் ஆகிட்டு கோல்டு வந்து கொஞ்சம் கிராஷ் ஆகிட்டு ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்கிரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ ஓகே, ப்ரீவியஸாக வீக்லி கேண்டில் க்ளோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். பக்காவா. ஸோ க்ளீனாகவே அப்ட்ரெண்ட் தான். ஸோ ரீசண்டாக லாஸ்ட் வீக்லி கேண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு ஹை ஸ்ட்ராங்கான ஒரு பாடி வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த $2430 அந்த நியூ ஹால் டைம் வச்சதுக்கப்புறம் க்ளீனாக கேண்டில் வந்து க்ளீனாக டவுன் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த கேண்டில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேண்டில் வந்து க்ளீனாக அப் ஆகிட்டு பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் நியூ ஹால் டைம் வச்சதுக்கப்புறம் க்ளீனாக கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு அப்வீக் கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா ஒரு இந்த பிக் ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதேமாதிரி ஒரு அப்வீக் கொடுத்துட்டு ஸோ ப்ரீவியஸ் வீக்லி கேண்டிலோட லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா ஸோ கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அப்படி நடக்கலை. ஸோ வீக்லி கேண்டில் என்ன க்ளோஸ் வச்சுருக்குன்னா ஒரு கண்டெய்ன்மெண்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுருக்கு வீக்லி கேண்டில் வந்து. ஸோ ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ணல, ஸோ ப்ரீவியஸ் லோவும் பிரேக் பண்ணல. ஸோ க்ளீனாக பார்த்தோம்னா ஒரு புல்லிஸாக கண்டெய்ன்மெண்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு கைஸ். ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நெக்ஸ்ட்டு வீக்லி கேண்டில் ஓப்பன் ஆனிச்சுன்னா ஸோ கொஞ்சம் டவுன் வீக் கொடுத்துட்டு ஐ திங்க் நான் வந்து வால்யூம் ஸ்டில் புல்லிஷாக இருக்குது, பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னா ஒரு கொஞ்சம் டவுன் வீக் கொடுத்துட்டு ஸோ ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிவிட்டு இந்த நியூ ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக அனதர் புஷ்அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக நியூஸஸ்லாம் பார்க்குறதுக்கு இஸ்ரேல் வார் நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதேமாதிரி கார்ட் டேட்டா படி நம்ம பார்த்தோம்னா கூட ஒரு பேரிஷ்கான ஒரு சைன் இருக்குது. ஸோ நான் அதுபடி நம்ம பார்த்தோம்னா ஒரு
ஹை ஃபார்ம் ஆயிட்டு, ஸோ இந்த ப்ரீவியஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டு ஒரு ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் எப்படி வச்சிருக்கு, கண்டெய்ன்மெண்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அப் வீக் ஃபார்ம் ஆயிட்டு, ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இந்த வீக்லி வீக்லி லோ இருக்கு பாருங்க. ஸோ இந்த வீக்லி லோ இருக்குது. ஸோ இந்த வீக்லி லோ பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக டவுன் ஆகிறதுக்கு நிறையவே ப்ராபபிலிட்டி இருக்குது கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ வீக்லி கேண்டிலில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே, கேண்டில் ஸ்டிக் பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா க்ளீனாக அப் ட்ரெண்ட் தான், அதில் டவுட்டே இல்லை. ஓகே, க்ளீனாக அப் ட்ரெண்ட் தான். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நான் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு பிக் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஓகே, ப்ரீவியஸாக டே கேண்டில் எப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு கைஸ். ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. பட் இந்த டே டே கேண்டில் வந்து ஒரு நல்ல அப்பாக இருக்குது. பட் ரிஜெக்ட் ஆகிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அபோவ் ரெசிஸ்டன்ட் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸ்டில் புல்லிஷ் தான். ஓகே, நம்ம வந்து எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி வீக்லி கேண்டில் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக பையிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இன்னும் கூட அப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி அப்பானா கூட அது நிலைக்குமான்னு தெரியல. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு க்ளீனாக அனதர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அப் சைடு வந்து லிக்விடிட்டி ஏர்ன் பண்ணிவிட்டு க்ளீனாக அகெயின் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூஸஸ்லாம் அதில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து டவுன் சைடு தான் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து கோல்டு எப்படி பார்க்குறேன்னா ஒரு கிராஷ் வரத்துக்கான ஒரு சைன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். கார்ட் டேட்டா ரிப்போர்ட் படியும் பார்த்தும் நம்மளுக்கு பியரிஷாக தான் இருக்குது. அதேமாதிரி நியூஸஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பீரியஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க சொல்லிட்டு நம்ம வந்து வீக்லி நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த டே கேண்டில் வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக அனதர் இந்த ஜோனுக்கிட்ட போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 2328. ஸோ அந்த டே சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக அனதர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2271. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ 4 ஹவரில் பார்க்கலாம். ஓகே, 4 ஹவர் வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இங்கேருந்து அப் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப் ஆகிருக்கு. ஸோ இதான் நியூ ஆல் டைம் வச்சது. ஸோ அங்கேருந்து கேண்டில் ஃப்ளிப் ஆகிட்டு க்ளீனாக டவுனு. ஸோ அகெயின் இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டு அகெயின் வந்து ஒரு பிக்கப் ஆகி அப் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிக் கன்சல்டேஷன் தான். ஸோ இந்த 4 ஹவர் சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா அவன் வந்து டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பொட்டன்ஷியல் செல்னு போட்டிருக்கேன். ஸோ அதேமாதிரி ப்ரீவியஸாக உள்ள ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப் சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பட் அப்படியே ஆகலை. டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட்டு டவுன் சைடு லிக்விடிட்டி ஏர்ன் பண்ணிவிட்டு சப்போர்ட்டோட கீழே டவுன் சைடில் வந்து ஆர்டர்ஸை வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே புஷ்அப் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டோட ஆர்டர்ஸையும் செல் ட்ரேடு எடுத்திருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸையும் ஏர்ன் பண்ணிவிட்டு க்ளீனாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிக் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்கு தான் நம்மளுக்கு வந்து எப்படி நடக்குது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே கைஸ்,
நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன் சொல்றோம்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா, க்ளீனாக டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க, 4 ஹவர் சப்போர்ட்டு, அதே மாதிரி 1 ஹவரோட சப்போர்ட்டு. ஓகே, இந்த ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு guys. கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தாலே தெரியுது டவுனுக்கான சைன் அதிகமாகவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு 4 ஹவர் 1 ஹவர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா ஒரு சாலிடாக நம்மளுக்கு வந்து ஒரு 100 விப்பு கிடைக்கலாம். ஸோ அதே மாரி போணுச்சுன்னா ஒரு 150 விப்பு கிட்ட கிடைக்கலாம் கைஸ். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, கோல்டு வந்து டவுன் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 4 ஹவரோட ரீசெண்டான ஒரு ரெசிஸ்டன்ட்னா இந்த ஏரியா தான். ஓகே, 4 ஹவரோட ரீசெண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் இந்த ஏரியா. ஓகே, 2410. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா ரீசெண்டான ஒரு 4 ஹவரோட ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ ஓகே, ரீசெண்டான ஒரு 4 ஹவரோட சப்போர்ட் ஏரியா வந்து இந்த ஏரியா 2377. ஸோ அதான் வந்து ரீசெண்டான ஒரு சப்போர்ட் ஏரியா, 4 ஹவரோட சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ங்கிறதுனால கேண்டில் வந்து 4 ஹவர் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி வீக்லி கேண்டில் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஐயை கண்டெம்னி கேண்டில் ப்ரீவியஸ் ஐயை வந்து பிரேக் பண்ணி க்ளீனாக அப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த கேண்டில் தான் ப்ரீவியஸ் கேண்டில் ஐயை வந்து பிரேக் பண்ணிவிட்டு க்ளீனாக மறுபடியும் அகைன் அப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மூவ் வந்து நம்ம வந்து லோவர் டெம்பில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி இந்த ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மண்டே வால்யூம் அதிகமாக இருக்காது. ஸோ அப்படி வால்யூம் நல்லா புஷ் பண்ணி அப்பா ஆனிச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து அப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா அகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குன்னா, நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஹவர் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 2327. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக நம்மளுக்கு வந்து சாலிடாக நம்மளுக்கு வந்து 150 பிப்பு கிட்ட கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, 200 பிப்பு. ஓகே கைஸ், 200 பிப்பு கிட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்கிது கைஸ். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் 1 ஹவர் லோ டைமில் போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ ப்ரீவியஸாக உள்ள 1 ஹவர் சப்போர்ட் இந்த ஏரியாகிட்ட இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கிட்ட போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கைஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 ஹவரோட 1 ஹவர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நிறையா பிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் கைஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா க்ளீனாக அப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கூட நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். பட் எவ்வளோ பிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா, ஓகே பரவாயில்ல, ஒரு 100 பிப்பிட்ட கிடைக்கிது. ஓகே பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து 30 மினிட்டு 15 மினிட்டு கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு ரேஞ்சு கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸாக உள்ள ரெசிஸ்டன்ட் ஏரியா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதேமாரி ப்ரீவியஸாக வந்து டே 30 மினிட் சப்போர்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு சின்னதாக ஸ்கேல்ப் ட்ரேட் எடுக்கலாங்க. ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா க்ளீனாக நம்மளுக்கு வந்து ஒரு 70 விப்பிட்ட கிடைக்கும். அதேமாரி ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகே சாரி, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 30 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாலிடாக நம்மளுக்கு வந்து 100 விப்பிட்ட கிடைக்கும் கைஸ். சூப்பராக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ க்ளீனாக நான் வந்து கோல்டை வந்து இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாகவே வீக்லி அனலைஸ் பண்ணிட்டேன். நியூஸஸ் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கார்ட் டேட்டா ரிப்போர்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, கோல்டு வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டில் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ், கோல்டு வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ்.
ஓகே. ஜிபிபி, ஜேபிஒய் அப்புறம் மற்ற பேர்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். கோல்டு இந்த கோல்டு மட்டும் பார்க்கறதுக்கே ஃபுல்லாகவே டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து பிடிசி அப்புறம் கிரிப்டோ கார்டு ஹால்விங் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஹால்விங் பற்றி நான் வந்து ஃபுல்லாக வீடியோ போடுறேன். பிடிசி மார்க்கெட் கேப் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ பற்றி எல்லாமே கவர் பண்ணி அதை ஒரு தனியாக வீடியோவாக நான் வந்து கிரிப்டோவுக்கு வந்து தனியாக போடுறேன். அதேமாதிரி கோல்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஜிபிபி ஜேபிஒய் அதேமாதிரி வீக்லி அனலிஸ்ட் வந்து மற்ற பேர்ஸுக்கு வந்து முக்கியமான பேர்ஸுக்கு மட்டும்தான் பார்ப்போம். அதேமாதிரி முக்கியமான பேர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் நான் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் பண்ணி அதையும் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே, பாய்.